நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, குரு அதிசாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்கே இருக்கார்? இப்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். ஆனால் அக்டோபர் 18 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலாக ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கே வரப்போறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் சூப்பரா இருக்கும். ஆனா சில விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுலையும் பெருசா மாட்டிக்க மாட்டீங்க, சமாளிச்சு வந்துடலாம். ஆனா நான் சமாளிச்சு வந்துடலாம்னு சொல்லும் போது சில விஷயங்கள் எச்சரிக்கைன்றது தெரியுது இல்லையா? ஸோ இதை பத்தி விளக்கமா நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் யாரு? உங்க வீட்டுக்கு அவர் வரும்போது அவர் பிரம்மாண்டமான பவரோட வருவார். அண்ட் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் தான், 9ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்க அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா நான் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்க டபுள் ஒப்பீனியன், ட்ரிபிள் ஒப்பீனியன், ஃபார் எக்ஸாம்பிள் அலோபதி மட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, நேச்சுரோபதின்னு ஒரு மாற்று வழியினால் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அற்புதமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு விட்டுடாம அக்டோபர் 18 மேல ஆராய்ச்சிக்குள்ள நீங்க இறங்கணும். இப்போ முயற்சி தான் திருவினையாக்கும்ன்றது உங்களுக்காக சொல்லப்பட்டதாக இருக்கும். ஸோ நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா திரும்பியும் குழப்பங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த குழப்பத்துல கண்டிப்பா நீங்க you'll end result saying that ஆஹா இப்ப நிம்மதிடா, இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இவ்வளோ டாக்டர்கிட்ட போனது பிறகு இதுதான்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து விடுவு காலம் வருவீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான பேக் பெயின் இப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதே சிந்தனையில இதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த சமயத்துல யாரோ சொல்றாங்க, உங்களுடைய பெட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்க பெட்டுனால இருக்குமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பெட்ல படுக்காம வேற ஒரு ஹார்டு சோஃபால கூட படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலி பேக் பெயின் இருக்காது. அடேங்கப்பா இதானடான்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு ஹார்டு பெட்டு வாங்கிட்டு டோட்டல் ரிலாக்ஸேஷன் ஆயிடுவீங்க. இது உங்களுக்கு நான் சொல்ற உதாரணம். இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்குண்டான வழிகளை காமிச்சு கொடுக்கக்கூடிய வகையில திருப்தியா அப்படின்னு வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான காலகட்டம். இது நாள் வரைக்கும் நிறைய மனப்போராட்டங்கள். இன்னும் சொல்லணும்னா கடகராசி அன்பர்கள் அவங்களாவே இல்லை. மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஒய்ஃபுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராப்ளம், இதெல்லாம் தொடர்ந்து நீங்க சந்திச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்போ என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிய ஒரு ஊர்ஜிதமா கான்சென்ட்ரேட்டடா உங்களால ஒர்க் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்தீங்க. ஆனா இப்போ இந்த குரு பயிற்சி, அதாவது குரு
உங்களுக்கு மே 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் எப்படி உங்களுக்கு சூப்பரா பண்ண போறாரோ அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ட்ரைலர் தான் இந்த காலகட்டம். எப்ப இருந்து? அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும். அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நீங்க ஜெயிச்சு வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து போராட்டங்கள் உங்களுக்கு சூப்பரா விலகிடும். அவரினால் உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பார். மேபி இப்ப தந்தை இல்லாம கூட இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வரும், சார் இது உங்க இடமாச்சே, நீங்க இப்ப எங்களுக்கு விக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்னடான்னு ஒரு அலர்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் போய் அம்மாட்ட கேட்கும் போது எப்பயோ அப்பா வாங்கி வச்சேன்னு சொன்னாரு, இருந்தா அங்கதான் பத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு போய் பார்த்தா அந்த இடமே தெரியாம இருந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறதை விட எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தந்தையினால் அந்த லேண்ட் விற்கப்பட்டு என்னைக்கோ அவர் வாங்கி வச்சது இப்போ உங்களுக்கு கைக்கு அதன் மூலியமா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட டக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கி போறதுக்குண்டான அமைப்புகள் தேடி தேடி வரும். ஸோ இங்க அகெயின் அண்ட் அகெயின் என்னன்னா விடாமுயற்சி மட்டும் ரொம்பவே தேவை. நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். குருனுடைய பார்வையும் சனி பகவான் மேல படுது. இதுல ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லாவும் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் குருனுடைய பார்வை ராகு மேல இருந்தது. அது அஷ்டமத்துல ராகு வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஆனா இப்போ அந்த குரு பார்வை படாததுனால நிறைய அலைச்சல் 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 அலைச்சல்ன்றது வரையும். அதே மாதிரி ஏதோ நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான பயம், கனவுல யாரோ வந்தாங்க, நிறைய பாம்புகளை பார்த்தேன். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அந்த வந்தவன் இவன் தான் போல தோணிட்டே இருக்கு, இவன் தான் வண்டியை முட்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு மன போராட்டம் ஏற்படுத்திட்டே இருக்கும். தயவு செஞ்சு கடகராசி கடகலக்ன அன்பர்கள் நீங்க தூங்கும் போது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு கிளாஸ் ஆர் ஒரு நல்ல பிளாஸ்டிக் கிண்ணம் எடுத்துட்டு அதுல நீங்க தண்ணி ஊத்தி கல்லுப்பு போட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வச்சுட்டு டெய்லி அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இது சால்ட் வாட்டர் கிளென்சிங். அப்போ அங்க மனசு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸை நீங்க ஒரு தசாங்கமா டெய்லி காலையில வச்சுட்டே வருங்க. மிராக்கிளா உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் பயம்ன்றது விலகி ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வரும். 2ஆம் வீட்லயே தான் கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப ராகுவை குரு பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கொஞ்சம் மைனஸஸ் இருக்கதான் செய்யும். தட் இஸ் கால்டு குழப்பம் குழப்பம் குழப்பம். சோ இப்ப நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி அந்த லெவல்ல அலர்ட் அப்படின்றது வேணும். காலையில கிளம்பும் போதே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு பதட்டம் சிதறிடும் இப்போ. அதனால நீங்க திடீர்னு வேகமா செல்போனை மறந்துட்டீங்க அப்படின்னு வந்தா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த குரு மாறுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைனஸ் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த நெகட்டிவ் பிளானெட்டை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இப்ப அவர் அங்க இல்லை. அப்ப நெகட்டிவ் பண்றவங்க நிறைய ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இங்க இருக்குன்றதுனால எதுலையுமே எச்சரிக்கை. மேலும் நீங்க எடுக்கக்கூடிய உணவுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பழைய உணவுகள் ஏதாவது எடுத்தா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சட்னி 12 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா உங்களுக்கு மட்டும் அது பாய்சன் ஆயிடும். ஏன்னா இப்ப ராகு உங்களுக்கு 8ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. அதனால எதுவுமே நீங்க உண்ணும் போது உறங்கும் போது எந்த ஒரு அலர்ஜி தாக்குதலும் இல்லாம நீங்க பார்த்துக்கணும். புது கெமிக்கல்ஸ் ஆர் புது சோப்ஸ், புது சென்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எதுவுமே புதுசா அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அலர்ஜி எந்த அளவுக்கு தாக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாம போகும், நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர் ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு. அவர் மீன் பண்ணதுன்னு உங்களுக்கு கரெக்டா கிளிக் ஆயிருக்காது. அப்போ ஓகேன்னு சொல்வீங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து நிறைய அலர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா ரொம்ப காதை கீனா வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்றது கிரகிச்சு தென் நெக்ஸ்ட் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் சூப்பரா இருக்கலாம். அதே மாதிரி அகலக்கால் அப்படின்றது வேண்டாம். இப்ப வராக்கடன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோல்ட் லோனு நீங்க ஃபுல்லா செலுத்தி, அப்படின்னா என்ன, பினான்ஸ் நல்லா இருந்தா தானே
கோல்டு லோனை வந்து நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு வர முடியும் கோல்ட. அந்த அளவுக்கு பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஸோ இந்த கலவையான பலன்ல நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்க வந்து இப்ப நடக்கிற தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதோட மேட்ச் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது இந்த சூப்பரான காலகட்டம், அதாவது உங்களுக்கு அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய காலகட்டமும் இதுதான்றதுனால எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை சரி செஞ்சு மேலும் முன்னுக்கு வந்துடுங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.